குறிப்பா இந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழா பெருந்திருவிழான்னு சொல்லுவோம். அந்த பெருந்திருவிழா நன்றாக நடக்கணும், எல்லாரும் ஜனங்கள் எல்லாரும் வந்து பெரிய பெருமாளையும் பெருமாளையும் சேவிச்சு போகணும் அப்படிங்கிறதுக்காக எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் அது ஒரு சுபமான நாள்ல ஆரம்பிக்கணும். அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. இந்த கோவில்ல இன்னைக்கு இந்த திருவிழா நல்லா நடக்கணுங்கிறதுக்காக சுபமாக பந்தக்கால் முகூர்த்தம்னு சொல்லுவோம். நம்ம பார்த்தா கல்யாணம் நாள் இப்படி முதல்ல பந்தக்கால் முகூர்த்தம் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பெருமாள் திருவிழா நல்லா நடக்கிறதுக்காக விசேஷமா இன்னைக்கு பந்தக்கால் முகூர்த்தம் விசேஷமா நடைபெற்றது. அதுல இந்த குறிப்பாக சில நாட்கள் இருக்கு. இந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழா எல்லா நாளும் சிறப்பு தான். அதிலும் குறிப்பா சில நாட்கள் சொல்லுவோம். அது வந்து தகவலுக்காக எல்லாருக்கும் சொல்றோம். முதல்ல திருநெடுந்தாண்டகம்ங்கிற உற்சவத்தோட தான் இந்த திருவிழா ஆரம்பிக்கும். அந்த திருநெடுந்தாண்டகம் 19/12/2025 அன்னைக்கு ஆரம்பிக்கிறது. 2வது ஆண்டு பகல் 10 40 சொல்லுவோம். அதுல பகல் 10 திருவிழா 20/12/25 அன்னைக்கு பகல் 10 நடக்கணும். இந்த பகல் 10ல எல்லா நாளுமே பெருமாள் வந்து நம்பெருமாள் விசேஷமா அர்ஜுன மண்டலத்துல வந்து சேவை சாய்ப்பார். இது போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இதுல முக்கியமானது மோகினி அலங்காரம். பகல் 10ல கடைசி நாள் வந்து மோகினி அலங்காரம் சொல்லுவோம். இந்த மோகினி அலங்காரம் 29/12/2025 திங்கட்கிழமை நடக்கிறது. எல்லாத்தையும் மிகப்பெரிய முக்கியமான விஷயம் திருவாய்மொழி திருநாள் சொல்லுவோம். அதான் ராப்பத்துல முதல் திருநாள் வைகுண்ட ஏகாதசி. அந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழா 30/12/2025 செவ்வாய்க்கிழமை காத்தால பரமபதவாச திறப்பு தான் இந்த உற்சவத்தை மிக முக்கியமானது. அது காத்தால 5:45 மணிக்கு திறக்க போறா. அது விசேஷமான கிரகம். அப்புறம் பெருமாளுடைய கைத்தல சேவைன்னு சொல்லுவோம். அது நம்பெருமாள அர்ச்சகர்லாம் காமிச்சு நம்மாழ்வார்க்காக காட்டுறது. அந்த நம்மாழ்வார் பாசுரம் தான் அதுல முக்கியமானது. என்னன்னா திருக்கைத்தலை சேரும்போது ஆழ்வார்கள் பாசுரங்கள்லயே கங்குலும் பகலும் கன்றில் அறியால் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண்ணன்றே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டென்னும் இருநிலம் கைதுவாக ஒரு விசேஷமான பாசுரங்கள்லாம் அன்னைக்கு எல்லாரும் நாலாயிரம் பிரபு செல்வா இந்த திருக்கைத்தல சேவை இன்னைக்கு பெருமாள் விசேஷமா கேட்டுக்கிறார். அதுக்கப்புறம் திருமங்கையாழ்வார் வேடுபரி. இந்த உற்சவத்துல இந்த திருக்கைத்தல சேவை வேடுபரி இதெல்லாம் முக்கியமா எல்லாரும் ஜனங்கள் சேர்ந்து ஒரு உற்சாகமான திருவிழாவாகும் இந்த திருக்கைத்தல சேவையும் திருமங்கை வேடுபரியும். இது எல்லாம் முடிஞ்சு தீர்த்தவாரி உற்சவத்துடைய நீரை நல்ல ஒரு சுபமான எண்டுக்கு வரத்துக்காக தீர்த்தவாரி சொல்லுவோம். அந்த தீர்த்தவாரி 8/1/2026 வியாழக்கிழமை காத்தால 9 மணிக்கு பெருமாள் ஆகி சந்திரபுஷ்கரில நம்ம கோயில புனித தீர்த்தம் சொல்லுவோம். அந்த புனித தீர்த்தம் சந்திரபுஷ்கரில தீர்த்தவாரி ஆகும். கடைசியா எல்லா நாளும் இந்த உற்சவத்துடைய மிகப்பெரிய பலமான ஒரு உற்சவம் இதுனா அது நம்மாழ்வார் மோட்சம் சொல்லுவோம். இந்த நம்மாழ்வார் மோட்சம் 9/1/2026 காத்தால 6 மணிக்கு இந்த ஆயிரங்கால் மண்டபத்துல நம்மாழ்வார் மோட்சம். அதோட இந்த உற்சவங்கள் எளிதாக நிறைவேறும். இதுக்கு நடுவுல இந்த உற்சவம் ஆரம்பிச்சிருந்து 20 நாளுமே நம்பெருமாள் மூலவர் வந்து முத்தங்கி சாத்திப்பார். அந்த முத்தங்கி சேவைங்கிறது ரொம்ப விசேஷமானது. பெருமாள் உற்சவர் நம்பெருமாள் விதவிதமான ஆபரணங்கள் சாத்திப்பார். ஆனா இந்த வைகுண்ட திருவிழால எல்லா நாளுமே முத்தங்கி சேர்ப்பா. இந்த எல்லா நாளுமே எல்லாரும் சேர்ந்து கலந்து இந்த பெருமாளுடைய குறைவில்லாத கோவிந்தன் பெரிய பெருமாள் வெள்ளநாதன் திருவடியில எல்லாரும் சேர்த்து எல்லாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும், எல்லாரும் போயிட்டுவாங்க அப்படிங்கிறத பிரார்த்திக்கிறோம். எல்லாரும் இந்த உற்சவத்துக்கு வருமாறு திருக்கோவில் சார்பா வாங்க